கிருபையும் இரக்கம் நிறைந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்கள். யோபு 12 1 முதல் 24. தியான வசனம் 9 மற்றும் 13ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தச்சன் ஒருவன் வனப்பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு மூங்கில் துண்டை கரத்திலே எடுத்து வந்தான். அது கொண்டு வந்து தன்னுடைய தச்சு பட்டறையிலே வெகு நாட்களாக கவனிப்பாரற்ற நிலையிலே ஒரு மூலையிலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருந்தது. ஒருவேளை அந்த மூங்கில் துண்டு நினைத்திருக்கும், நான் ஏன் உபயோகமற்றவனாக இந்த இடத்திலே சாத்தப்பட்டு இருக்கிறேன் என்று ஒருவேளை எண்ணியிருக்கலாம். சில காலங்கள் சென்றது. ஒரு நாள் அந்த தச்சன் அந்த மூங்கில் துண்டை எடுத்து அதை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களாலே அதை செப்பனிட ஆரம்பித்தான். அதை உளியினாலே செதுக்கினான், கத்தியினாலே துண்டு துண்டுகளாக வெட்டினான், அதனுடைய பக்கங்களிலே துளைகளை இட்டான். அவன் இவ்விதமாக தன்னுடைய வேலையிலே வெகு மும்முரமாக இருந்தான். அவன் தொடர்ச்சியாக அதில் செய்து கொண்டிருந்த இந்த செயல்கள் யாவும் அந்த மூங்கில் துண்டுக்கு மிகுந்த விசனத்தை கொடுத்திருக்கும், வேதனையை கொடுத்தது. ஆனால் அந்த தச்சனோ தன்னுடைய திட்டத்தில் உறுதியுள்ளவனாய், தன்னுடைய செயலில் நிச்சயமுள்ளவனாய், மௌனமாக தன்னுடைய தொழிலில் ஆழ்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தான். பல நாட்களாக பல நுட்பமான வேலைகளை அதில் செய்து கொண்டிருந்த அவன் தக்க வேளையிலே தன்னுடைய வேலையை அதில் நிறைவேற்றி முடித்தான். இப்பொழுது மூங்கில் துண்டாக அல்ல, ஒரு அழகியதொரு புல்லாங்குழல் அவனுடைய கரத்தில் அமர்ந்திருந்தது. தன்னுடைய மனதில் அவன் எதை திட்டமிட்டிருந்தானோ அது உருப்பெற்றிருப்பதைக் கண்டு அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அந்த புல்லாங்குழல் இசைக்கப்பட்ட போது அது நின்று எழுந்த இன்னிசை இன்னும் அதிகமாக அவனை மகிழ்வித்தது. அவன் அதனை தன் மார்போடு அணைத்து கொண்டு, சிறிய மூங்கில் துண்டே, வெட்டுவதும் செதுக்குவதும் துளையிடுவதுமாகிய இந்த வேலைகளை நான் உன்னில் செய்யாதிருந்திருந்தால் நீ அழகற்றதும் உபயோகமற்றதுமான ஒரு மூங்கில் துண்டாகவே என்னென்றைக்கும் இருந்திருப்பாய். நான் உன்னில் செய்து கொண்டிருந்த கிரியைகள் உனக்கு குறுகியதொரு கால அளவிற்கு வேதனை அளித்திருக்கலாம். ஆனால் நானோ ஒரு தூர பார்வையோடு உன்னில் செயல்பட்டு கொண்டிருந்தேன். உன்னில் நடைபெற்றிருக்கும் மறுரூபத்தை நீ நோக்கிப்பார். இது முதல் உன்னிலிருந்து எழும்பும் இன்னிசையானது துயரப்படுகிற அநேக உள்ளங்களை ஆற்றி தேற்றும். நீ வெட்டப்பட்டு உருவாக்கப்படுவதன் மூலமாக மட்டுமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழக்கூடும் என்று அதனிடத்திலே கூறினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பகுதியிலிருந்து சாதாரண இந்த பகுதியிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியங்கள் உண்டு. ஆம், பூமிக்குரிய ஒரு எஜமானனே அழகற்றதும் உபயோகமற்றதுமான சாதாரணமான ஒரு மூங்கில் துண்டை நேர்த்தியானதொரு புல்லாங்குழலாக மாற்றக்கூடிய திறனும் ஞானமும் உள்ளவனாய் இருப்பான் என்றால், பரம எஜமானனாகிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றி தம்முடைய அதே சாயலினாலும் திவ்ய சுபாவங்களினாலும் உன்னை அலங்கரித்து, உன்னை குறித்து தம்முடைய மனதிலே திட்டமிட்டிருப்பதை உன்னில் செய்து நிறைவேற்றி உன்னையும் என்னையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு எவ்வளவு வல்லமையும் கிருபையும் அனந்த ஞானமுள்ளவராய் இருப்பார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் யோபு சொல்லுகிறான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்பதாக சொல்லுகிறான். 9வது வசனத்திலே கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று அங்கே சொல்லுகிறார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் மகா ஞானம் உள்ளவர். உன்னுடைய அறிவோ குறைவுள்ளது. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் உன்னையும் என்னையும் உருவாக்குவார்.
ஒளிப்படத்திலே விசித்திர வினோதமாய் அவர் உனக்குள் நடப்பிக்கும் கிரியைகள் அதிசயமானவைகள். அவர் தம்முடைய அனந்த ஞானத்திலிருந்து உனக்குள் நிறைவேற்றி கொண்டிருக்கும் அவருடைய மகத்தான கிரியைகளை நீ ஒருவேளை விலகிக் கொள்ளக்கூடாது இருக்கலாம். ஆனாலும் அவை சர்வ வல்லவரால் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட மகத்தான செயல்கள் என்பதை மறந்து போகாதே. சகலமும் திட்டமிடப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை உன்னோடு அவர் செய்திருக்கிறாரே. நீ மற்றவர்களுக்கு ஆறுதலான ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறும்படியாக சில விபரீதமான பாதைகளில் உன்னை நடத்துகின்ற சில மனுஷரை தேவன் உன் வாழ்விலே அனுமதிக்கிறார். அவர்கள் தேவ சித்தத்தின்படி தேவனால் உனக்கென்று நியமிக்கப்பட்ட தேவனின் பிரதிநிதிகள் என்பதை மறந்து போகாதே. அந்த மூங்கில் துண்டினை அதன் எஜமானின் மனதிலிருந்த திட்டத்திற்குள் பொருந்தச் செய்யும்படி அதனை வெட்டவும் செதுக்கவும் அதன் பக்கங்களில் துளையிடவும் அவனால் உபயோகிக்கப்பட்ட உளி, கத்தி போன்ற உபகரணங்களைப் போல ஆண்டவர் அனுமதிக்கின்ற மக்கள் ஒரு உயரிய நோக்கத்தோடு உன்னிலே செயல்படுகிறார்கள். அவர்களுடைய செயல்களால் நீ பல வேதனைகளையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவைகளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாத விதத்தில் அவை அர்த்தமற்றவை போலவும் உனக்கு காணப்படலாம். ஆனாலும் அந்த உபகரணங்களை கையாளுகிறவர் உன் அன்பின் தேவனே என்பதை நீ உன்னுடைய நினைவிலே வைத்துக்கொள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த யோவான் 18:11 பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்ற அறிக்கையோடு கல்வாரி பாதையை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட தேவகுமாரனைப் போல நீயும் நானும் செம்மையான ஆவியுடன் அவைகளை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். வாலிபனாகிய யோசேப்பின் வாழ்க்கை சம்பவங்கள் இதற்கு நல்லதொரு மாதிரியாக திகழ்கின்றன. அவனை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருந்தது என்பதாக சங்கீதம் 105 வாசிக்கிறோம். அவனை தண்ணீரற்ற வெறுங்குழியில் போட்டு பின்பு இஸ்ரவேலருக்கு விற்று போட்ட அவனுடைய சகோதரரும் அவனை விலைக்கு வாங்கிய வர்த்தகரும் அடிமை சந்தையிலிருந்து அவனை தனக்கு அடிமையாக விலை கொடுத்து வாங்கிய போத்திபாரும் அவன் மேல் அபாண்டமான பொய்க்குற்றம் சாட்டி அவனை காவலில் போடுவித்த போத்திபாரின் மனைவியும் தான் கலக்கமுற்றிருந்த வேளையில் அவனால் தனக்கு செய்யப்பட்ட உதவியை மறந்து போன பானபாத்திரக்காரரின் தலைவனும் இவர்கள் யாவரும் ஆண்டவர் யோசேப்புக்கு சொல்லியிருந்த வார்த்தை அவனில் நிறைவேறுவதற்கு அவனை தகுதியுள்ளவனாக்கும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வெளிப்படுத்தல் அவனில் இருந்ததினாலேயே அவன் தான் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக உயர்த்தப்பட்ட பின்பு குற்ற உணர்வினால் கலக்கமற்றவர்களாய் தனக்கு முன் நின்று கொண்டிருந்த தன்னுடைய உடன்பிறப்புகளை நோக்கி தேவனே என்னை இங்கு அனுப்பினார் என்று அவன் சொன்னான். அவர்களை தேற்றினான். அவர்கள் மீது அவனில் யாதொரு பகை உணர்வும் இருக்கவில்லை. தேவனுக்கு முன்பாக அவனுடைய ஆவி செம்மையானதாய் இருந்தது. அவர்களுக்கு அவன் உணவு கொடுத்து பராமரித்தான். அவன் இஸ்ரவேலினின் மெய்ப்பனும் கன்மலையுமானான். தாவீதுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் திகழ்வதற்காக அவன் கொண்டு செல்லப்பட்ட கடினமான பாதைகள் எத்தனை நெருக்கங்களும் சிறுமையும் தனிமையும் புறக்கணிப்பும் நிந்தையும் அவமானமும் துரத்துண்டு அலைதலும் மற்றும் பல இன்னல்களுமே பல நீண்ட வருடங்கள் அவனுடைய பங்காக இருந்தது. இவை யாவற்றிலும் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறவனாயிருந்தான். மேலும் அவன் சொல்லுகிறான், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கு துதித்து உம்முடைய நாமத்திற்கு காத்திருப்பேன் என்பதாக 52வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஏற்ற வேளையில் தேவன் உயரத்திலிருந்து தமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்தார். அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மேன்மையாக உயர்த்தப்பட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அருமை சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையிலே நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, வேதனைகளின் ஊடாக கடந்து கொண்டிருக்கிறாயோ, சிறைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறாயோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன் ஜீவியத்தில் தற்காலத்தில் அனுமதிக்கும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னுடைய நன்மைக்காகவே அவை உனக்கு அவசியமானவையே என்பதை நீயும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 27-28 தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன் என்பதாக வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
பின் நாட்களிலே உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு இப்போது சில சமயங்களில் அவர் உன்னை சிறுமைப்படுத்தக்கூடும். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று தாவீது தனக்கு வந்த கஷ்டங்களை பற்றி பிற்காலங்களில் கூறுகிறான். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னை நடத்துகின்ற பாதை ஆசீர்வாதமான பாதை. உன்னை அழகுபடுத்த விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருக்க, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எனவேதான் ஆண்டவர் உன்னை அந்த பாதைகளிலே நடத்துகிறார். உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் உண்டாக்குகிறது என்று சொல்லி ரோமர் 5:3 வாசிக்கிறோம். நீ ஒரு வாலிபனாக இருந்தாலும், ஒருவேளை அருமையான சகோதரனே சகோதரியை, நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும், பாடுகள் உபத்திரவங்கள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அனுபவங்களே ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றுகின்றன. அந்த அனுபவங்கள் மூலம் பின்னாட்களில் நீங்களும் நானும் உபத்திரவங்களின் மத்தியில் இருக்கிற அநேகருக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமாக திகழ முடியும். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் நடத்துகிற பாதைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னல்கள், கலக்கங்கள், பதஷ்டங்கள், திடனற்று செய்யக்கூடிய காரியங்களிலே நாங்கள் பொறுமையாய் முன்னேறி கொண்டிருக்க உம்முடைய கரங்களை பற்றிக்கொள்ள நீர் உதவி செய்யும். குறுக்கு வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்ளாது இந்த பாடுகள் எங்கள் ஆத்தும மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து அந்த நல்லதொரு மகிமையான எதிர்காலத்தை எதிர்நோக்கினவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.